இப்போ திருப்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி அவன் டேக் வந்து வாயில் கடிச்சிடுவான். கடிச்சிட்டு அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு ஓடுவான். ஏன் இப்போ வீட்டுக்கு போனால் தம்பி வந்துட்டான். இப்போ அந்த தம்பியை என் காணும். இப்போது அர்ஜென்ட் இல்லை, ஸோ அதை ரிலீஸ் பண்ணிட்டான். ஸோ இப்போதான் அப்படி தான் பண்ணுவான் அந்த இவன் வந்து. ஸோ வீட்டுக்கு போகிறதா இருந்தால் டக்குன்னு டேக் கையில் கடிச்சிட்டு டக்குன்னு வீட்டுக்கு போக அமைச்சிருவான். ஏதாவது சாப்பாடு போடுறாங்க வீட்டில், இல்லை அம்மா அப்பா தம்பியை பார்த்தான்னு சொல்லிட்டு. இப்போ மக்கள் கூட இருக்கிறவங்க ட்ராக் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா கண்டு கூட இல்லை. நீங்கள் போகிறீங்களா அவங்க வேலை நீங்கள் போங்க, என் வேலை நான் ஜாலியாக போயிட்டுருக்கேன்ப்பா, என்னன்னு தொல்லை பண்ணாதீங்க. ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய பேர் தெரியும்ண்ணே. பூனையை பார்த்தா இவன் சும்மா இருக்க மாட்டான். அந்த பூனையை பார்த்தா இவனை பார்த்துக்கிட்டு போயிட்டான். பூனை பார்த்தோத்தன்னு சொல்லி அவன் அப்படியே சிங்கம் மாதிரி பதிஞ்சு போகிறான் பாருங்கள். இவனை எங்கேயோ பிடிச்சிக்கலாம். அவன் போகிறத பார்த்து இவனை ஓடுவாங்க சொன்னார். மக்கள் போகிறாங்க பாருங்கள். ஒரு ரியாக்ஷனில் பாருங்கள் அவன்கிட்ட. ஏன்னா கண்டுக்க மாட்டேன் யாரையும். அங்கே இருக்க பூனை ஓடி போய் பூனை பிடிக்க மாட்டியா நீ? ஸ்டூபிட் டாக் கம். இப்போ ஜம்பன் பிடிக்கணுமா வீட்டுக்கு? தத்தி மாடே வா, மாடு பா. அந்த அருக்கு பாருங்கள் பூனை. ஆனால் தைரியம் பூனை இருக்குது பாருங்கள். எப்படியும் இறங்க முடியாதா போடா, நான் ஏன் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்கள் ஜாலியாக. கம்டேசன் ரோடு ஃபுல்லாக ஒர்க் போச்சு ஆக்சுவலி. இப்போ தான் நேற்று தான் முடித்தாங்க போல், வேறு இல்லை. இது வந்து ட்ரைனேஜ் ஃபுல்லாக மாற்றி ரெடி பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த பூனையை பார்த்துட்ருக்கான். இந்த லேண்டு விற்றாங்க ஆக்சுவலி. ஒரு 3 CR விற்றாங்க. அப்போ என்கிட்ட காசு இல்லை, எப்பவும் காசில் தான் வாங்க முடியல. இப்போ அந்த இடத்துல மாடு மேய்ச்சிட்ருக்கு. யார் யூஸ் பண்ணுறான்னு தெரில. இது அட்லீஸ்ட் வாடகையாக வரலாம், கார் பார்க்கிங் ஏதாவது காசாவது வரும். இந்த மாடு ஏன் கற்றுன்னு தெரிலையே, சம்மந்தமே இல்லாமல்.